இப்போ வந்து எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா ஒரு துக்க சம்பவம். கரூரில் வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். தமிழக வெற்றி கழகமும் சரி, அந்த தளபதியாரும் சரி, ரொம்பவே மனசு உடைஞ்சு இருக்கிற சூழ்நிலை. நேற்று பார்த்தா தளபதிகள் அவங்க வர சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒரு 8 மணி நேரம் பேசிக்காங்க. முதல்ல வந்து இந்த கரூர் மக்கள்கிட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிகப்பெரிய மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு விபத்து, அந்த விபத்தில் வந்து இவ்வளோ உயிர் சேதங்கள், இது எல்லா கட்சிக்கும் ஒரு விஷயமாக கடந்து போவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்வு, வாழ்நாள் துக்க நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது எங்கள் கட்சி தொடர்ந்து வந்து மக்கள் விஷயத்தில் பயணித்து போய்ட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு துக்கத்தை வந்து எங்கள் தளபதியாரும் சரி, நாங்களும் சரி, அந்த குடும்பங்களும் சரி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு துக்க சம்பவம். அது உண்மை நிலை என்னன்றது சிபிஐக்கு அவங்க விசாரிப்பாங்க. அந்த குடும்பங்களுக்கு 41 குடும்பங்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தளபதியாரும் சரி, கண்டிப்பாக வந்து வாழ்நாள் வரை அவங்க கூட நாங்கள் இப்போ எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த இழப்புக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா எல்லா வீட்லேயும் வந்து ஒரு குழந்தைகளாகட்டும், அந்த பெண்களாகட்டும், அந்த ஆண்களாகட்டும் இறங்கும்போது நம்ம வீட்டில் நடந்த நிகழ்வாத்தை நாங்கள் எடுத்துக்கணும். தவிர்த்து வந்து ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கல, சரிங்களா? அதனால் வந்து எங்களால் வந்து அதனால இந்த ஒரு மாதமாக நாங்கள் அதிகமாக வந்து ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம். தாங்க முடியாத மன உளைச்சல். என்னடா அப்படி ஆகிப்போச்சு, செஞ்சு வச்சு ஒரு மனுஷன் வெளியே வரும்போது ஒரு அண்ணன் சொன்னார், இனிமேல் வருங்காலங்களாச்சும் நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கணும். இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க யாருமே மேக்ஸிமம் வர வேணாம். நீங்கள் எல்லாமே டிவியில் பாருங்கள். டிவியில் பார்த்துட்டு செல்ஃபோன்லேயே டிவிலேயே பார்த்தீங்கன்னாக்கும் போதும். இது இனி வருங்காலங்களில் இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு போகிறது நல்லது. ஆனால் வந்து கரூர் மக்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இப்படி நாங்கள் நினச்சமே தவிர்த்து வந்து யாரோ எவரோ நாங்கள் நினைக்க கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக, தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.